ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் பால் உற்பத்தியில் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அதோட தொடர்ச்சியாக சேமிப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசலாங்க. என்னோடய சேமிப்பு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நிறைய புதுசாக நிறைய பேர் வரீங்க, நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. ஒரு சிலர் போடுற பேட் கமெண்ட்டையும் நீங்கள் போடுற நல்ல கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. பால் உற்பத்தி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் லாபம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. அதையும் தாண்டி ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த மாட்டு சாணி தாங்க. எல்லாம் மாடு கூட வளர்த்தலாம், அந்த சாணி அள்ளுறது தாங்க ரொம்ப பெரும்பாடாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை தவிர்த்து யாருமே எங்கள் வீட்டில் சாணி அள்ள மாட்டாங்கங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு உடம்புக்கு முடியாமல் படுத்துக்கிட்டாலோ தவிர மற்ற நாளில் யாருமே எங்கள் வீட்டில் சாணி அள்ள மாட்டாங்கங்க. இதுதாங்க உண்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா வருமானம், அதை பற்றி பேசலாங்க. வருமானம் அப்படிங்கிறது பால் கறவை, பால் மாடுங்கிறது எனக்கு தனியாக ஒரு வருமானத்துக்காக நான் வச்சுக்கிட்டேங்க. இதை வீட்டுக்கோ குடும்பத்துக்கோ எதுக்குமே நான் தரமாட்டேன். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1,00,000மாவது மிச்சம் பண்ணணுங்க. மாடுகள்லேருந்து பால் கறவையிலேருந்து ஒரு 2 மாடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ணலாங்க. ஒரு மாடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாடு ஒரு குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி நம்ம பெண்கள் ஒரு வருமானம் இல்லை அப்படின்னா நம்மளை வீட்டில் வெளியிலேயே யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுக்காகவே ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க. அதையும் தாண்டி வீட்டில் இருக்க பெண்களுக்கு வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பால் மாடுகள் தாங்க. இந்த பால் மாடுகளை நம்ம வேணுங்கிற தீவனம், தண்ணி கொடுத்து வருமானத்தை நம்ம சம்பாதிச்சுக்கலாங்க. மாதம் ஒரு 8,000 9,000 அந்த மாதிரி சம்பாதிச்சோம்னா கூட வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிச்சிடலாங்க. என்னோடய வருமானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பால் உற்பத்தியிலேருந்து நான் சேமித்தது போக மீதி பணத்தை தாங்க குடும்பத்துக்கு செலவழிப்பேன். முதல் சேமிப்பு அப்படின்னா என்னோடய மாடுகள்லேருந்து நான் சேமித்து பழகுனது. சேமிப்புங்கன்ற ஒன்றே நான் அந்த மாடு வளர்ப்புலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் இந்த சேமிப்பு. இந்த மாடுகள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் வீட்லேயோ காட்டிலையோ பிள்ளைங்களுக்கோ சமைக்கிறதோ துணி துவைக்கிறதோ என்ன வேலை செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நமக்குன்னு ஒரு வருமானம், எனக்குன்ற ஒரு வருமானம் இந்த மாடுகள் கண்டிப்பாக 1,00,000 அந்த மாதிரி என்னோடய டார்கெட் இருக்குது. போதும், அதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். போதும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் 3 வருஷம் ஆகுது. இல்லைன்ற மாதிரி நான் நல்லா இருக்கேங்க.